நான் படித்த கதையோட பேர் வந்து பாரதியாரின் பூனைகள். அதோட ஆத்தர் மருதன். பாரதியார் பூனை வளர்த்துட்ருப்பார். அவர் வீட்டில் ஒரே ஒரு குட்டி வெள்ளை பூனை மட்டும்தான் இருக்கும். அந்த பூனை நடந்து வரும்போது பஞ்சு போல் அவ்வளோ ஒயிட்டாக இருக்கும். ஒரு நாள் அந்த பூனை குட்டி போட்டுச்சு. ஒரு குட்டி இல்லை, 4 குட்டி போட்டுச்சு. அது 4ம் வெவ்வேறு நிறத்தில் இருந்துச்சு. கருப்பு, பழுப்பு, சாம்பல், வெள்ளை 4 நிறத்தில் இருந்துச்சு. அதில் வந்து வெள்ளை பொண்ணு தான் எப்பொழுதுமே நான் தான் ஒயிட்டாக இருக்கேன், நான் தான் அழகாக இருக்கேன்னு சொல்லிகிட்டே இருக்கும். ஒரு நாள் பாரதியார் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிருந்தார். போனப்போ வீட்டுக்குள்ளே 5 பூனைகளும் சண்டை போட்டுக்குச்சு. கருப்பு பழுப்பு 2 சேர்ந்து மல்யுத்த போட்டிலாம் நடந்துச்சு. அப்புறம் பாரதியார் வந்து 2 நாள் கழித்து வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு பூனைகள்கிட்ட சும்மா பேசிகிட்டு இருக்க மாதிரி பேசிகிட்டு இருந்தார். ஏன் நீங்களாம் இப்படி பண்ணுறீங்க, வீடு எவ்வளோ நாஸ்தி ஆகிடுச்சு தெரியுமா அப்படின்னு பூனைகள்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டு, சரி விடுங்க பூனை தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறமேட்டுக்கு பாரதியார் வந்து கண்ணை மூடி உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தார். யோசிச்சுட்டு இருக்கப்ப ஒரு பூனை அவர் மேலே வந்து உட்காந்துச்சு. அவர் கண்ணை மூடி இருக்கனால பாரதியாருக்கு ஒரு டவுட்டு, இது எந்த பூனையாக இருக்கும், கருப்பா வெள்ளையா பழுப்பா சாம்பலா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. அப்போ பாரதியார் கண்ணை திறந்து பார்த்தாரு. ஓ நீ தானா வெள்ளை பூனையே அப்படின்னு சொல்லிட்டு பூனையை தடவி கொடுத்துட்டு இருந்தார். அப்போ தான் பாரதியார் யோசித்தார், இதே மாதிரி மக்களும் ஆண் பெண் கீழ் மேல்னு எந்த ஜாதி மதங்கள் வேற்றுமையும் இல்லாமல் ஒன்றா இருந்தால் நாடு எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு, ஓங்கென்று கொட்டு முரசே ஒன்றென்று கொட்டு முரசே அப்படின்னு ஒரு பாட்டு எழுதினார். தேங்க்யூ.